ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ரொம்ப சுலபமாக என்னோட ஸ்டைலில் பீஸா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி 2 எடுத்திருக்கேன். சப்பாத்தி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன். டாப்பிங்ஸ்க்காக ஆனியன், கேப்சியம், கார்னு எடுத்திருக்கேன். சீஸு, சில்லி ஃப்ளாக்ஸு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி அதில் போட்டிருக்கேன். அது நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எக்கு வந்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னே ஒன் சைடு வெந்ததும் திருப்பி போட்டுருங்க. அதுக்கு மேலே பீஸா சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்காக கார்னு, வெங்காயம், கேப்சியம் போட்டுக்கோங்க. ஸ்லைஸாக நான் வச்சுருக்கிறது வந்து ஸ்லைஸ் சீஸ் தான். அதையும் நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸ் அதையும் தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிரும். நம்ம சப்பாத்தியில் தான் ரெடி பண்ணியிருக்கோம்னு யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.